அமெரிக்கர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசா விவகாரத்தில் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வெடித்திருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்க வாழ் இந்தியரான ஸ்ரீராம் கிருஷ்ணனை வெள்ளை மாளிகையின் AI ஆலோசகராக அதிபர் ட்ரம்ப் நியமித்தார். இதனால் குடியேற்றம் தொடர்பாக மீண்டும் அமெரிக்காவில் விவாதங்கள் தொடங்கியுள்ளன. இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு IT உள்ளிட்ட துறைகளில் பணியில் சேர H-1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விசாவை நிறுத்த வேண்டுமென அமெரிக்க வலதுசாரிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த விசாவினால் அமெரிக்கர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாகும். இந்த கருத்தை டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் கடுமையாக கண்டித்தார். H-1B விசாவுக்கு ஆதரவாக போர் தொடுக்க கூட தயார் என மஸ்க் கூறினார். குடியரசுக் கட்சியை சேர்ந்த விவேக் ராமசாமியோ ஒரு படி மேலே சென்று அமெரிக்க கலாச்சாரம்தான் இந்த நிலைக்கு காரணம் என தெரிவித்தார். அமெரிக்கர்கள் கல்விக்கு பதிலாக அற்பமானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக விவேக் கூறியிருந்தார். அமெரிக்கர்களின் குழந்தை வளர்ப்பை சாடும் வகையில் இருந்த விவேக்கின் கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் மஸ்க் மற்றும் விவேக்கை வலதுசாரிகள் வசைபாடத் தொடங்கினர். வார்த்தை போர் முற்றிய போது இது தொடர்பாக ட்ரம்ப் மௌனம் கலைத்தார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதே தனது கொள்கை என கூறி வந்த ட்ரம்ப் திடீரென H-1B விசாவுக்கு எப்போதும் ஆதரவாகவே இருந்திருப்பதாக கூறினார். எலான் மஸ்குடனான நட்புதான் ட்ரம்பின் இந்த மாற்றத்துக்கு காரணம் என கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் மஸ்க் யூ-டர்ன் எடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. H-1B விசாவை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அதிக கட்டணம் விதிக்க வேண்டுமென மஸ்க் கூறியிருக்கிறார். H-1B விசாவை தொடர்ந்து அமெரிக்காவில் படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெய்னிங் என்ற பணி ரீதியான பயிற்சிக்கும் தற்போது எதிர்ப்புகள் வரத் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவில் இந்த விசா வைத்திருப்பவர்களில் 10ல் 7 பேர் இந்தியர்களாவர். தற்போது நடந்து வரும் விவாதங்கள் அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்ல காத்திருக்கும் இந்தியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.